துணை முதலமைச்சராக ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய திருமதியோட ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. இதெல்லாம் பரவும் போது சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது அனைத்து திமுக தலைவரோடையும் பழகிருக்காரு, அமைச்சர்கள் எல்லாரோடையும் பழகிருக்காரு. சர்வமாக குட்கா விற்கப்படுதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி போதைப் பொருள் விற்குதுன்னு தெரிஞ்சுச்சா நமக்கு? ஏன் சார் குட்கா இப்போ கிடைக்காம இருக்கா? ஏங்க இந்த மாதிரி போதைப் பொருள் மூலப்பொருள் என்ன தேங்காயிலிருந்து அதுதான் மூலப்பொருள்ன்றாங்க. 5 நாளைக்கு இருக்குமா அந்த போதை? 5 நாளைக்கு மயக்கத்தில் மட்டும் இல்லை, பல்வேறு இதுக்குலையும் வீரியம். இந்த ஒரு படத்தில் விக்ரம் நடித்த படம், ஒரு படம் என்னப்பா அது, விக்ரம் சினேகா நடித்த படம். அதை பார்த்தா அவன் பயங்கரமான 100 பேர் அடித்து தூக்கி போடுவான். அதை இழுத்துடனே அந்த விக்ரம் முதல்ல சாதாரண இருப்பார். அந்த விஜய் சேதுபதி இல்லைப்பா, கிங்கு இருமுகம் பாருங்க, இருமுகம் அவரு கூட அவருக்கு தெரியுது இல்லைங்க. இருமுகம் அந்த படத்துல மாதிரி அதெல்லாம் ஒரு கருவு. இதுக்கெல்லாம் கருவுக்கு தரம் நம்ம சாபர் சாதிக்கு தான். இந்த சொல்லி அதை முடிச்சு கடைசியா பாத்தீங்கன்னா அந்த விக்ரம் கதாநாயகன் அவன் இறந்துருவான், வில்லன் இறந்துருவாங்க. கடைசியில தன் துணைவியை கூட்டிட்டு போவார். அதை இழுத்துட்டு வா எத்தனை குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு பாடத்தில் அப்படி முடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னப்பா இளைஞர்களா இதெல்லாம் பார்க்காம இருக்கீங்க? அது பாருங்க, சொல்லுங்க. ஆர்ப்பரித்து நிக்கிறோமே கருப்பு சட்டை போட்டு சுட்டரிக்கிற வெயில் பாருங்க. நாங்கள் இந்த முருகன் இப்போ ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, ஏமா ஆறுமுகசாமி முருக கடவுள் இருக்கார் இல்லையா, அந்த ஆறுமுகசாமி என்ன செஞ்சார்? சூரசம்காரம் நடக்கும் பார்த்தீங்களா? நம்ம திருச்செந்தூரில் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை. என்ன அறி பார்த்துருக்கீங்கள சூரசம்காரம்? அந்த சூரசம்காரில் எப்படி வதம் செய்து கம்சன் வதம் செய்து மக்களை காப்பாற்றுவாரோ அதே மாதிரி மக்களை காப்பாற்ற எங்களுடைய ஆறுமுகசாமியாக இருக்கிற பழனிசாமி எடுத்திருக்க போராட்டம் தான். இந்த ஒரு சில சீட்டுக்காக இந்த மாதிரி போயிருக்காங்கன்னா உண்மையிலே தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எனவே தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற அளவுக்கு தான் இது எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். விவசாயிகள் தோழனாக, பாட்டாளி வர்க்கத்தின் பண்பாளராக, எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை என்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையை கெடுத்துடக்கூடாது, சூனியமாகக்கூடாது. இது அப்துல் கலாம், நம்ம டாக்டர் அப்துல் கலாமுடைய கனவு. இந்தியா ஒரு வல்லரசாக மாற வேண்டுமானால் இந்த இளைஞர்கள், தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் வீர் கொண்டே எழ வேண்டும், கனவு காண வேண்டும் என்றால் அந்த கனவு காணுகின்ற இளைஞர்களை இன்னைக்கு போதையில் தள்ளாடுகிற அளவுக்கு செய்திருக்க இந்த அரசை கண்டிக்க வேண்டும், இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இது உங்க இந்த பெண்கள் சண்டையில் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொன்னா வேணும் கேவலமா போயிடும். இன்னைக்கு இவ்வளவு தூரம் கேவலப்பட்டு அசிங்கப்பட்ட பிறகு இன்னைக்கு ஒரு அமைச்சரை விட்டு அவர் சட்டத்துறை அமைச்சரை ஏங்க 2013 நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அப்படிப்பட்டவரை எப்படிங்க நிர்வாகியாக போட்டாங்க? எப்படிப்பட்ட அவரை போய் தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை உளவுத்துறை இருக்கு, டிஜிபிக்கு எத்தனை நுண்பிரிவு, அவரை கூட யார் யார் பங்கேற்கிறார், அவங்க யாரு, பின்புலம் என்னன்னு எப்படி டிஜிபி கேட்காம இருக்காரு? முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிற குடும்பம், எனவே அவரை நம்ம பக்கத்தில் வச்சு அதனால ஒன்றும் இல்லைன்னு டிஜிபி நினைக்கிறார். முதலமைச்சர் துணை முதலமைச்சராக ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய திருமதியோட ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. இதெல்லாம் பரவும் போது சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது அனைத்து திமுக தலைவரோடையும் பழகிருக்காரு, அமைச்சர்கள் எல்லாரோடையும் பழகிருக்காரு சர்வமாக. ஆக இப்படி இருக்கும்போது காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனம். நாங்கள் இதை ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம். திமுக நிர்வாகிகளை நீங்கள் தண்டிச்சிங்கனாலே போலீஸுக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் இதே போலீஸ் தானே. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் ஆட்சி காலத்தில் இதே காவல்துறை தான். நாங்கள் இதுக்குன்னு இறக்குமதி பண்ணோமா? இப்போ இருக்கிற துணை டிஜிபிகள் டிஜிபி ஆமானாங்க, எல்லாருக்கும் பதவி உயர்வு கொடுத்தாங்க. நாங்கள் எங்கள் இதில் நாங்கள் எப்படி நிர்வாகத்தை எங்கள் அம்மாவும் செஞ்சாங்க, அண்ணன் எடப்பாடியார் செஞ்சார். சார்
இதே வந்து நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். குட்கா வந்து விற்கப்படுதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி போதைப் பொருள் விற்குதுன்னு தெரிஞ்சுச்சா நமக்கு? ஏன் சார் குட்கா வந்து இப்ப கிடைக்காம இருக்கா? இப்பவும் கிடைக்குது. இதை கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு சட்டமன்றத்து அலுவலகத்துக்குள்ள சபையில் இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருளை கொண்டாந்து காமிக்கக்கூடாதுன்ற ஒரு இங்கிதம் கூட இல்லாமல் கொண்டாந்து கொடுத்து அதை காமிச்சு எல்லாரையும் காமிக்க வச்சு சட்டையை கிழிச்சுக்கிட்டு தமிழ் மக்கள் மத்தியில் ஏதோ போதைப் பொருள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம குட்டா கேள்விப்பட்டிருக்கோம், கஞ்சா கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஏங்க இந்த மாதிரி போதைப் பொருள் மூலப்பொருள் என்ன? தேங்காயிலிருந்து அதுதான் மூலப்பொருள்ன்றாங்க. 5 நாளைக்கு இருக்குமா அந்த போதை? 5 நாளைக்கு மயக்கத்தில் மட்டும் இல்லை, பல்வேறு இதுக்குலையும் வீரியம். இந்த ஒரு படத்தில் விக்ரம் நடித்த படம், ஒரு படம் என்னப்பா அது, விக்ரம் சினேகா நடித்த படம். அதை பார்த்தா அவன் பயங்கரமான 100 பேர் அடித்து தூக்கி போடுவான். அதை இழுத்துடனே அந்த விக்ரம் முதல்ல சாதாரண இருப்பார். அந்த விஜய் சேதுபதி இல்லைப்பா கிங்கு இது அது இப்படி படங்கள்லாம் இப்போ தான் வருது. இன்னொரு இவர் விக்ரம் நடிச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு இந்த நம்ம இதுக்காக இழுப்பாங்க. அவன் மூக்கில் சளி பிடிச்சி அலர்ஜி வந்துச்சுன்னா அந்த இது பண்ணுறது அது மாதிரி ஒரு இது இப்படி பிடிச்சிட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா வெறி கொண்டுருவார். கடைசியில் என்ன செய்வாங்க? இருமுகம் பாருங்க, இருமுகம். அவருக்கு தெரியுது இல்லைங்க. இருமுகம் அந்த படத்துல மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு கருவு. இதுக்கெல்லாம் கருவுக்கு தரம் வந்து நம்ம சாபர் சாதிக்கு தான். இந்த சொல்லி அதை முடிச்சு கடைசியா பாத்தீங்கன்னா அந்த விக்ரம் கதாநாயகன் அவன் இறந்துருவான், வில்லன் இறந்துருவாங்க. கடைசியில தன் துணைவியை கூட்டிட்டு போவார். அதை இழுத்துட்டு வா எத்தனை குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு பாடத்தில் அப்படி முடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னப்பா இளைஞர்களா இதெல்லாம் பார்க்காம இருக்கீங்க? அது பாருங்க, சொல்லுங்க. ஏங்க இருப்பா உண்மையிலேங்க இந்த போஸ்டரை கிழிக்கலாம். மக்கள் மனசுல பதிஞ்சிருக்க இது போதை மாநிலமாக மாற்றிக்க திமுகவை அப்புறப்படுத்தணுன்ற இதை மாற்ற முடியுமா? எத்தனை வால் போஸ்டுகளை கிழிக்கலாங்க. இன்னைக்கு மாணவ சமுதாயத்தை மாற்றுவதற்காக எடுக்கிற அதிமுக எடுக்கிற தொலைநோக்கு பார்வையே இன்னைக்கு உண்மையிலேயே ஆளுங்கட்சியா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த வால் போஸ்ட்லாம் கிழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். இன்னைக்கு அந்த போஸ்டர்லாம் கிழிக்கிறாங்கன்னா போஸ்டரை கிழிக்கிறதுனால இல்லை, எங்க பொதுச் செயலாளர் ஒவ்வொரு மனசுலையும் பதிகிறதுக்கு தான் அந்த மனித சங்கிலி போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிளைகளையும் நடக்குது. மதுரையில் இப்படி நாங்க பாருங்க, எங்க இருந்து எப்பா நேதாஜி சிலையில இருந்து திண்டுக்கல் ரோடு ரவுண்டான வரைக்கும் 2 கிலோமீட்டர் இன்னைக்கு கழக தொண்டர்கள், மகளிர் அணியை சார்ந்தவங்க, மாணவர் அணி, எல்லா அணிகளும் சார்பணி பூரா ஆர்ப்பரித்து நிற்கிறோமே கருப்பு சட்டை போட்டு சுட்டரிக்கிற வெயில் பாருங்க. நாங்கள் இந்த முருகன் இப்போ ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, எம்ம ஆறுமுகசாமி முருக கடவுள் இருக்கார் இல்லையா, அந்த ஆறுமுகசாமி என்ன செஞ்சார்? சூரசம்காரம் நடக்கும் பார்த்தீங்களா? நம்ம திருச்செந்தூரில் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை. என்ன அறி பார்த்துருக்கீங்கள சூரசம்காரம்? அந்த சூரசம்காரில் எப்படி வதம் செய்து கம்சன் வதம் செய்து மக்களை காப்பாற்றுறோரோ அதே மாதிரி மக்களை காப்பாற்ற எங்களுடைய ஆறுமுகசாமியாக இருக்கிற பழனிசாமி எடுத்திருக்க போராட்டம் தான் இந்த